0 வந்து இது என்கிட்ட கொடுத்த மெட்டீரியல் இந்த கோட் இருக்கா சார்? இந்த இருக்கு மேனுவல் இருக்கு சார் பார்க்கவே மண்டே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். மண்டேலேருந்து ஃபுல் 5 days அப்படி ஓடிடுது. ஆமாம் எனக்கு பிஸி ஆகிடுது. எதுவுமே பண்ண முடியாது இந்த 2 days ரெஸ்ட் எடுக்கிறேன். அது இல்லாமல் இந்த அடுத்த வாரத்துக்கு முடியாது. சாட்டர்டே ஃபுல்லாக ஒர்க்கிங் டே ஆகிடும். சண்டே எதுவும் சொல்கிறாங்க தெரியல. சாட்டர்டே ஃபுல்லாக ஒர்க்கிங் டே ஆகிடும். சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே இல்லை, சாட்டர்டே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருவாங்க. கொஞ்சம் அப்புறம் 3rd 4th வந்து பார்த்தீங்களா, அப்போ சாட்டர்டேலாம் ஒர்க்கிங் டே. யூனிட் பார்க்கலாம் சார். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் சார். ஏன்னா நீங்கள் வேறு சொல்லியிருந்தீங்களா 4th யூனிட் 5th யூனிட்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. 3rd யூனிட் தான் கொஞ்சம் வேகாக இருக்கும். எனக்கே புரியல 3rd யூனிட். சர்வீஸ் யூனிட் அனாலிசிஸ், சர்வீஸ் யூனிட் டிசைனு, சர்வீஸ் மாடலிங்னு இருக்கும். அது ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுப்போம், சர்வீஸ் மாடலிங் ஸ்டெப்ஸ்னு. அது எனக்கு புரியவே இல்லை. அது வந்து ரொம்ப வேகாக இருக்கும். இதுவே கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வேகாக இருக்கும். ஸோ அது வந்து அதனால் அது ரொம்ப வேகாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே ஃபஸ்ட் யூனிட் தான் ஈஸியாக சார். ஈஸி. ஃபஸ்ட் யூனிட் ஈஸி, செகண்ட் யூனிட்டும் ஈஸி, 3rd யூனிட் தான் கொஞ்சம் கஷ்டம். 4th யூனிட் கூட இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ண முடிச்சாங்கன்னா அவங்க எழுதிடுவாங்க. இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க 4th யூனிட்டை ஏதாவது கதை அடிச்சிருவாங்க. அதோட WSIT ஸ்டாக் ஒன்று பார்த்துக்கணும். அது ஒன்று தான் அது. இது பாக்கியெல்லாம் இந்த ப்ரோக்ராம் தான். சப்போர்ட் இன் JPE, சப்போர்ட் இன் .NET. இது தெரிஞ்சிருந்தா அது ஈஸியாக எழுதிடலாம் 4th யூனிட். 5th யூனிட் கூட ஈஸி. ஃபஸ்ட் யூனிட் 5th யூனிட்டும் ஈஸி, செகண்ட் யூனிட்டும் ஈஸி, 3rd யூனிட் தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த 3rd யூனிட் தான் நம்ம டிக்டேட் பண்ணுவாங்க. நோட்ஸ்லாம் டிக்டேட் பண்ணோம், அவங்க பசங்க எழுதணும். அதான் பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து இன்னைக்கே வேகாக இருக்காது. புரிஞ்சாதானே அது. நம்ம கொஞ்சம் புரிஞ்சு எழுதுறது வேற, மக் பண்ணி எழுதுறது வேற இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம சொல்லும் போது அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நீ இதெல்லாம் படிச்சு போட சொன்னாலே கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. அந்த சர்வீஸ் மாடலிங் வந்து எனக்கு என்னென்ன புரியல. சர்வீஸ் மாடலிங்னு ஒரு 13 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பான், 15 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்போம். கீ இன்வென்டரி, சர்வீஸ் ஆப்ரேஷன் அந்த மூணு இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எனக்கு என்னன்னு தெரியல சார். அதான் தெரியாது. அந்த சர்வீஸ் யூனிட் அனாலிசிஸ் அதெல்லாம் ஈஸி தான். சர்வீஸ் யூனிட் அனாலிசிஸ், சர்வீஸ் யூனிட் டிசைனு, அந்த சர்வீஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு ஒன்று, இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், டிசைன், கோடிங், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், மெயின்டெனன்ஸ் வரும் இல்லையா? அதே மாதிரி சர்வீஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு ஒன்று வரும். அதில் உள்ளது தான் இது சார். இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. அதான் அது எக்ஸிட் ஆகிடுது. வந்து தெரியல, இது எக்ஸிட் ஆகிடுது. 0 வந்து கரெக்டாக வராது. முடிச்சு இன்ஃபினிட்டி 233. ஆமாம் சார், கம்மியாக போட்டால் தெரியுங்க. டபுள்ல கூட 233 பவர் ஆஃப் 333 அது வராது. இருந்தாலும் அது வந்து இல்ல டபுள் தான் போட்டுருக்கோம். பவர்ல வரும்ங்கறீங்களா? பவர்க்கான இது இல்லையே. பவருக்கு டபுள் தானே போட்டுருக்கோம். இப்ப டபுள் போடுறதா கூட அதுக்கு ஒரு சர்டன் இது இருக்குல்ல சார்? அதுக்கும் சர்டன் இது இருக்கு. ஆமா. ஸோ அதான் சார், இதுதான் சார் ப்ரோக்ராமு. இதை வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ அப்படின்னு கொடுத்துட்றேன். இது திருப்பி இன்னும் கன்வெர்ட் பண்ணணும்ல? அதெல்லாம் வேணாம் சார், கன்வெர்ட் பண்ணிடுறேன். அது நல்லா போயிடலையா?